எல்லாருக்கும் வணக்கங்க. மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். ஜான் கிரே அவர்கள் எழுதின "ஆண்களின் பூர்வீகம் செவ்வாய், பெண்களின் பூர்வீகம் சுக்கிரன்" அந்த புத்தகத்தோட 9வது அத்தியாயத்த இன்னைக்கு பார்க்க போறோங்க. அத்தியாயத்தோட தலைப்பு வந்து "வாக்குவாதங்களை தவிர்ப்பது எப்படி?" ஆண், பெண் எதிர்ப்பாளர்களுக்கிடையே வாக்குவாதங்கள் பெரும்பாலும் அவரு அடுத்தடுத்த அத்தியாயங்கள்ல குடும்ப உறவுகள் அப்படின்றதுக்குள்ள வந்துட்டாருங்க. குடும்பத்துக்குள்ள வந்துட்டாரு. கணவன், மனைவி அப்படின்ற நிலைக்கு வந்துட்டாருங்க. மற்ற இடங்கள்லயும் வாக்குவாதங்கள் நடக்க தான் செய்யும். பெரும்பாலும் வாக்குவாதங்கள் எதுக்குங்க நடக்கும்? ஒரு திட்டமிடுதல், ஒரு தீர்மானத்த வந்து நிறைவேற்றுறது, இல்ல ஆண், பெண் உறவு முறைகள்ல வாக்குவாதங்கள் இருக்கும். இல்ல பொறுப்புகள எடுத்துக்கிறது வாக்குவாதங்கள் இருக்கும். ஒரு நிறுவனங்கள்ல வேலை பார்க்குறாங்க. அங்க வந்து பொறுப்புகள தட்டி கழிக்கிறப்ப வாக்குவாதங்கள் இருக்கும். பண விஷயத்துல வாக்குவாதங்கள் இருக்கும். அ தாம்பத்திய உறவுகள்ல வாக்குவாதங்கள் இருக்கும். குழந்தைகளோட வளர்ப்புல வாக்குவாதங்கள் இருக்கும். இது மாரி வாக்குவாதங்கள் அப்படின்றது பல பரிமாணங்கள்ல இருக்குங்க. ஒவ்வொரு சூழ்நிலையும் குடும்பத்துல ஒரு மாரி இருக்கும், அலுவலகத்துல ஒரு மாரி இருக்கும், வெளியில இருக்கக்கூடிய சமூகத்துல ஒரு மாரி இருக்கும். வாக்குவாதங்கள் அப்படின்றது கண்டிப்பா இருக்கதாங்க செய்யும். நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, குறைந்தபட்சம் வாக்குவாதம் நடக்கிறதுக்கு 2 பேர் வேணும். ஆனா, வாக்குவாதத்த நிறுத்தணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு ஒருத்தர் நினைச்சா போதுங்க, வாக்குவாதத்த நிப்பாட்டிடலாம். ஜான் கிரே அவர்கள் சொல்றாருங்க, தெளிவான விளக்கம். எவ்வளவு பெரிய வாக்குவாதமா இருந்தாலும் சரிங்க, 2 பேருக்கு மத்தியில நடக்கிறப்ப, ஒருத்தரு இந்த வாக்குவாதம் வேணாம், சண்டை சச்சரவு வேணாம் அப்படின்னு ஒருத்தர் அவரோட மனசுக்குள்ள நினைச்சுட்டாரு அப்படின்னா, அந்த வாக்குவாதங்கள நிப்பாட்டிடலாம் அப்படின்னு சொல்றாருங்க. இந்த வாக்குவாதம் அப்படின்றது ஒரு அழிவுபூர்வமான விஷயம். குடும்ப உறவுகள் எடுத்துக்கிட்டோம். ஆண், பெண் உறவு முறைகள், குடும்ப உறவுகள், கணவன், மனைவி உறவுகள்ல இந்த வாக்குவாதங்கள் வந்து ஒரு அழிவுபூர்வமான ஒரு விஷயம். அத வந்து எவ்வளவு தூரம் தவிர்க்க முடியுமோ, அவ்வளவு தூரம் தவிர்க்கணும். கருத்து பரிமாற்றம் தான் வேணும். கணவன் மனைவிக்குள்ள, சமூகத்துல, இல்ல அலுவலகத்துல எல்லா இடத்துலயுமே கருத்துக்கள வந்து பரிமாற்றிக் கொள்ளணும். அது வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயமா இருக்கும். அப்படின்னு தெளிவா சொல்றாருங்க. இந்த வாக்குவாதங்கள் வந்து கருத்துக்கள வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றது இல்லங்க. நம்ம வந்து ஒரு எதிர்ப்பாளர்ட்ட ஒரு கருத்த சொல்றோம். அவர்கள் வந்து அந்த கருத்த வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழல்ல அவர்கள் வந்து வாக்குவாதம் பண்றதில்ல. ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார்கள். கருத்து வந்து கரெக்ட்டா தான் இருக்கு. ஆனா, அதை சொல்லக்கூடிய விதத்த தான் எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த வாக்குவாதங்கள் அப்படின்ற விஷயம் எடுத்துக்கிட்டோம்னா, அந்த அலுவலகத்துல எடுத்துக்கோமே, நான் எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். ஒரு மேல்நிலையில ஒரு 5 பேர் இருக்காங்க. 5 பேருக்கு ஒருத்தர் ஹெட் இருக்காரு அப்படின்னா, அந்த 5 பேரையும் மோட்டிவேட் பண்ணி வேலை வாங்குறது அப்படின்றது ஒரு நல்ல முடிவுங்க. இன்னொருத்தர் யாராவது வந்து நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி, அவங்கள வந்து சொல்லி காட்டி, "நீ பண்றதுக்கு என்ன?" அப்படின்னு சொல்றது வந்து இன்னொரு வழிங்க. அ சொல்லக்கூடிய விதம், அதாவது அவங்களுக்கு அவுட்புட் வேணும். அந்த அவுட்புட் வேணும் அப்படின்றதுக்காக ஒரு என்கரேஜ்மென்ட்டோட நம்மளுக்கு கீழ இருக்கிற எம்ப்ளாயீஸ வந்து சொல்ல தெரியல அப்படின்னா, அவங்களுக்கு அவுட்புட் ரிசல்ட் வந்து கிடைக்காதுங்க. இதே தான் குடும்ப உறவுகள்லயும், ஆண், பெண் உறவு முறைகள்லயும் ஒரு குழந்தைய நீங்க வந்து படிப்பு சொல்லிக் குடுக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு மாணவனா இருந்தாலும் சரி, இல்ல யாருக்கா இருந்தாலும் சரிங்க, என்கரேஜ்மென்ட் அப்படின்ற விஷயம் வந்து ஊக்குவிக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான தேவையா இருக்குங்க. அதாவது சொல்லக்கூடிய கருத்தை வந்து யாருமே எதிர்க்கிறது கிடையாது. சொல்லக்கூடிய விதத்த தான் எல்லாருமே எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஜாங்கிரி அவர்கள் சொல்றாருங்க. இதுல வாக்குவாதம் வந்து நடக்குது. இந்த வாக்குவாதம் வந்து ஒரு தடவ நடக்குது. 2 பேருக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள, ஒரு ஆண் பெண்ணுக்குள்ள ஒரு சண்டை சச்சரவு நடக்குதுன்னு வச்சுக்கங்களேன். ஓ அதாவது 2 பேரும் மாத்தி மாத்தி அவங்களுடைய குறைகள சொல்லுவாங்க. கோபங்கள் வந்து ஏறும். கோபத்துல ஏதாவது வார்த்தையே விட்டுருவாங்க. வார்த்தைய விட்டு அவங்க மனதளவுல பயங்கரமா பாதிக்கப்படுவாங்க. வார்த்தைகள் வந்து ஒரு தடவ சொல்லிட்டோம் அப்படின்னா, அத திருப்பி நம்ம அத எடுத்துக்கொள்ளவே முடியாதுங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏதாவது ஒரு புண்ணு வந்துருச்சுன்னா கூட ஒரு 10 நாள், 20 நாள்ல ஆறிடுங்க. கை, கால் உடைஞ்சுட்டா கூட ஒரு 1 மாசத்துல சரியாயிரும். ஆனா நம்ம பேசிட்டோம், ஏதாவது தவறுதலா ஏதாவது பேசிட்டோம் வாக்குவாதத்துல அப்படின்னா, அது அழிவு நம்மளுடைய வாழ்வு முடியும் வரை அது வந்து நம்ம மனச விட்டு அழியவே அழியாதுங்க. அந்த மாரி வாக்குவாதங்கள், காயங்கள அதாவது வார்த்தைகளால் ஏற்படக்கூடிய காயங்கள வந்து தவிர்க்கிறதுக்கு ஆண், பெண் 2 பேருமே ஒரு 4 விஷயத்த வந்து பண்ணுவாங்க. அதையும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, தாக்குதல். வாக்குவாதத்துல பயங்கரமா சத்தம் போடுறது, திடீர்னு அடிக்க போயிடுறது, கணவன் மனைவிக்குள்ளேயே இந்த 4யும் சொல்றாங்க. அடிக்க போயிடுறது, அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்றத தவறாக புரிந்து கொண்டு கோவத்துல பயங்கரமா கத்துறது. இது வந்து உறவு முறைகள்ல விரிசல் ஏற்படுத்த ஒரு முக்கியமான காரணமா இருக்கும். இத வந்து பெரும்பாலும் ஆண்கள் வந்து கையாளுவாங்க. ஏதாவது வந்து ஒரு சின்ன பிரச்சனை வருது, ஒரு வாக்குவாதம் வந்துடுது, ஒரு கருத்து பரிமாற்றம் இல்லாம போயிருது அப்படின்னா, உடனே அந்த இடத்த விட்டு சட்டைய போட்டு வெளில போயிடுறதுங்க. அந்த இடத்திலேயே இருக்கிறதே கிடையாது.
என்ன அவங்களுக்கு தேவை, அவர்களுடைய உணர்வுகள வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு கருத்து பரிமாற்றம் இல்லாம, அந்த அ கருத்து பரிமாற்றத்த துண்டிச்சுட்டு உடனே தப்பிச்சு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடுறது. இது வந்து வாக்குவாதத்த தவிர்க்குங்க. ஒரு நிரந்தரமான தீர்வு இது கிடையாது. அது தாக்குதலா இருந்தாலும் சரி, இல்ல தப்பித்து ஓடுதலா இருந்தாலும் சரி, அந்த நேரத்துல உங்களுக்கு வந்து நீங்க உங்களை வந்து தப்பித்துக் கொள்ளலாம். ஆனா மறுபடியும் அதே வீட்டுக்குள்ள தான் நம்ம வரணும். திருப்பி அதே ஆட்கள வந்து நம்ம பார்க்கணும். அதனால அது வந்து ஒரு நீண்ட கால அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா, உறவுகள மேம்படுத்தாது. அடுத்து அ நடிக்கிறது. அதாவது இது வந்து ஓகே நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். நீங்க சொன்னா சரிதான். ம். கணவன் வந்து செஞ்சா எல்லாம் கரெக்ட்டா தான் இருக்கும். அப்படின்னு சொல்லி அவளுக்கு புடிக்கல அப்படின்னாலும், அத வந்து ஏற்றுக்கொள்றது. இது வந்து பெரும்பாலும் பெண்கள் வந்து இதை கையாள்வார்கள். முதல் 2 இருக்கு இல்லையா? ஒண்ணு தாக்குதல், இன்னொன்னு வந்து தப்பி விடுதல். அது 2ம் ஆண்கள் வந்து பெரும்பாலும் கையாளுவாங்க. இன்னொன்னு அடிபணிதல். சரி ஓகே. கணவன் மனைவின்னா இப்படிதான் இருக்கணும். அ க மனைவி வந்து கணவன்ட்ட வந்து தன்னுடைய தவறுகளையோ, இல்ல எதா இருந்தாலும் ஒப்புத்துக் கொள்ளலாம். கணவன் வந்து இப்படிதான் இருப்பான். ஆம்பளைன்னா இப்படிதான் இருப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்துகள் இருக்கு இல்லையா? அதெல்லாம் வந்து உறவு முறைகள்ல சரி வராதுங்க. வேணா பேச்சுக்கு சரி வரும். ஆண், பெண் உறவு முறைகள்ல அவங்க வந்து உண்மையிலேயே இருவரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா அப்படின்னு சொல்லி கேட்டா, இந்த மாரி விஷயங்கள், இந்த தாக்குதல், தப்பித்து ஓடுதல், ஒரு நடிக்கிறது, அதாவது நான் சந்தோஷமா தான் இருக்கேன். எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. நான் வந்து எனக்கு எந்த தொந்தரவும் இல்ல. எல்லாத்தையுமே நான் ஏற்றுக்கொள்றேன். அப்புறம் அடி பண்ணிறது. இது எல்லாமே ஒரு தற்காலிகமான ஒரு தீர்வா தாங்க இருக்கும். இதுல எத பண்ணாலும் சரிங்க. ஒரு 1 வருஷம், 2 வருஷம் இல்ல புதுசா அ ஒரு உறவு முறைகள்ல வந்து நீங்க வந்து புதுசா இப்பதான் மேரேஜ் ஆயி, உங்களுக்கு வந்து 1 வருஷம், 2 வருஷம் ஆகுது அப்டின்னா அது ஓகேங்க. 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் இந்த வருடங்கள கடக்கிறப்போ, இது அவங்களோட உணர்வுகள இழக்க செஞ்சு, உறவுகள்ல விரிசல், தொடர் விரிசல் வந்து இருக்கிறதுக்கு பெரிய காரணமா இருக்கு அப்படின்னு ஜான் கிரே அவர்கள் சொல்றாங்க. சரி, இப்போ இந்த வாக்குவாதத்த ஒண்ணுமே இல்லாம அந்த வாக்குவாதத்த அப்படியே அப்படியே தோசைய திருப்பி போட்ட மாரி திருப்பி போடணும். இந்த வாக்குவாதங்கள் நடக்குது இல்லையா? அந்த வாக்குவாதங்கள் அப்படியே தடம்புரல செய்வது எப்படி? தோசைய வந்து திருப்பி போடுறோம். வாக்குவாதமே இல்லாம அதுக்கு ஸ்ட்ரெய்ட் ஆப்போசிட். ஒரு அன்பும், ஒரு உணர்வுபூர்வமா புரிந்து கொள்ளுதல், புரிதல், ஒப்புதல் இதெல்லாம் பெறக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, ஜான் கிரே அவர்கள் ஒரு 2 அற்புதமான வார்த்தைகள நீங்க யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாருங்க. என்ன வார்த்தை அப்படின்னா, என்ன மன்னிச்சிடுங்க. ம். என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு சொல்ற இந்த 2 வார்த்தை வந்து வாக்குவாதங்கள அப்படியே புரட்டி போட்டுரும் அப்படின்னு சொல்றாருங்க. இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? ஒரு ஆண் வந்து என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஒரு பெண் வந்து என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அப்படின்றத புரிஞ்சுக்கணுங்க. பெரும்பாலும் ஆண்கள் வந்து அ இந்த மாரி விஷயத்த கையாள்றது இல்ல. என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெண்ணுகிட்ட, மனைவி கிட்ட போய் மன்னிப்பு கேட்கிறது இல்லை அப்படின்னு ஜான் கிரே அவர்கள் சொல்றாரு. இது எத வச்சு சொல்றாரு அப்படின்னா, அவரு கிட்டத்தட்ட 25,000, 30,000 ஆயிரக்கணக்கான தம்பதியர்கள்ட்ட நேரா பார்த்து, அவங்க வெளிப்படையா சொன்ன விஷயங்கள தான் இந்த புக்ல வந்து எழுதியிருக்கிறாருங்க. பெண்கள் வந்து அவங்க வந்து பெரும்பாலும் இதை வந்து பயன்படுத்துறாங்க. அந்த வாக்குவாதங்களை வந்து தவிர்க்கிறதுக்காக, "என்னை மன்னித்து விடுங்கள்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா, அவங்க வந்து "என்னை மன்னிச்சிடுங்க" அப்படின்னு சொல்லி ஒரு ஆண்ட்ட சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ஆண் எப்படி எடுத்துக்க கூடாது, எப்படி எடுத்துக்கிறான், தப்பா எடுத்துக்கிறான், எப்படி எடுத்துக்க கூடாது அப்படின்னா, அவள் வந்து ஏதோ தவறு பண்ணியிருக்கிறா. அதனால தான் நம்மள்ட்ட மன்னிப்பு கேட்கிறா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொள்ளக் கூடாது அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாரு, ஒரு பெண் வந்து மன்னிப்பு கேட்கிறப்ப, அதுக்கு என்ன அர்த்தமா, அந்த ஆணோட உணர்வுகள் மீது அவளுக்கு அக்கறை இருக்கிறது. அந்த அக்கறையினுடைய வெளிப்பாடு தான், இவள் வந்து என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு சொல்றாளே தவிர, அவள் வந்து எந்த தவறும் செஞ்சதுனால, அவள் வந்து செய்த தவறை வந்து திருத்திக் கொள்வதற்காக மன்னித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கிறதில்ல. இதை வந்து ஆண்கள் புரிந்து கொள்ளணும். அதே மாதிரி ஆண்களும் அவளுடைய உணர்வுகளை மதிப்பு கொடுத்து, அவளுக்கு அக்கறை அ அவளுடைய உணர்வுகளுக்கு அக்கறை எடுத்துக் கொள்வதற்காக மன்னிப்பு கேட்கிறது கிடையாது. அவங்க எதுக்கு மன்னிப்பு கேட்கிறாங்க? இவங்கள் வந்து ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா மன்னிப்பு கேட்பாங்க. இல்லாட்டி மன்னிப்பு கேட்க மாட்டாங்க. பட் பெண்கள்ட்ட இருந்து இந்த அற்புதமான விஷயத்த ஆண்கள் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஜான் கிரே அவர்கள் அந்த புத்தகத்துல அழுத்தமா சொல்லியிருக்கிறாருங்க. இன்னும் அந்த வாக்குவாதங்கள் வந்து தங்களையே அறியாமல், அவங்களுக்கே வந்து வாக்குவாதம் வரப்போகுது அப்படின்னு தெரியாம, வாக்குவாதத்துக்கு ஒரு சில செயல்பாடுகள் வந்து வாக்குவாதத்துல முடிஞ்சிருங்க கணவன் மனைவிக்குள்ள. பெரும்பாலும் ஆண்கள் வந்து பெண்கள் பேசுறப்ப அதை ரொம்ப அலட்சியமா எடுத்துக்கொள்றது. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? இது இது எல்லாருக்கும் தான் இருக்கு. ஊர் உலகத்துல இது இல்லையா என்ன? அவள் வந்து ஏதாவது ஒரு உணர்வுபூர்வமா அவருடைய அ பிரச்சனைகள் வந்து பகிர்ந்து கொள்றப்ப, அந்த பிரச்சனைகள அவளுடைய பேச்ச வந்து அலட்சியப்படுத்துறது.
அந்த அலட்சியப்படுத்துதல் வந்து அவளுக்கு கோபம் வரும். அது வந்து வாக்குவாதத்துக்கு கொண்டு போய் விடுங்க. அதே மாரி ஒரு பெண் வந்து பேசுறது, சாதாரணமா பேசுறது வாக்குவாதத்துக்கு ஏற்படும். அவளை அறியாமலே வாக்குவாதத்துக்கு போயிருங்க. என்ன மாதிரி அப்டின்னா, ஏதாவது ஒரு விஷயத்த சொல்றதுக்கு சுத்தி வளைக்கிறது. சுத்தி வளைச்சு சொல்றது. நேரடியாக சொல்லாமல், இதுதான் வந்து என்னுடைய தேவை அப்படின்னு சொல்லாம, அவள் சொல்ல வேண்டிய விஷயத்த, சொல்ல வர்ற விஷயத்த அப்படியே சுத்தி வளைச்சு சொல்றது. அதுவும் வந்து ஒரு ஆணுக்கு கோபம் வரும். இவன் வந்து அவ சுத்தி வளைச்சு விஷயத்துக்கு வர்றதுக்குள்ள, இவன் எதையாவது நெனச்சுக்குவான். ம். அவன் எதையாவது நெனச்சுக்கிட்டு, அவன் அதுக்குள்ள கோவம் வந்து கன்னா பின்னான்னு பேசிருவான், இல்ல சத்தம் போட்டுருவான், இல்ல இடத்த காலி பண்ணிட்டு போயிருவான். இல்ல ஏதாவது ஒரு வாக்குவாதம் ஆரம்பிச்சுரும். அதத்தாங்க வந்து ஜான் கிரே அவர்கள் சொல்றாரு. ஆண்கள பொறுத்தவரைக்கும் அவர்கள் வந்து நம்ம முந்தைய பதிவுகள்ல சொன்ன மாரி காது குடுத்து கேட்கணும். அவர்களுடைய உணர்ச்சிகள வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அக்கறை எடுத்துக்கணும். அ மறு உத்தரவாதம் தரணும். அலட்சியப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அதே தவறு தாங்க அவங்க வாக்குவாதத்திற்கும் அதே தான் காரணம். பெண்கள பொறுத்தவரைக்கும் சுத்தி வளைக்காம நேரடியாகவே பட்டுன்னு சொல்லிறணும். அது வந்து வாக்குவாதங்கள தவிர்க்கிறதுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்றாருங்க. இதுல ஜான் கிரே அவர்கள் முக்கியமா விவாதங்களுக்கு வழிவகுக்கக்கூடிய 2 முக்கியமான பிரச்சனைகள் சொல்றாருங்க. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஆண் வந்து ஏதோ ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் போட்டிருக்கான். அந்த திட்டம் அவனுடைய கண்ணோட்டத்த வந்து அவள் வந்து ஏற்க மறுக்கிறதா இவன் வந்து நினைச்சுக்குவான். அவளுக்கு வந்து அதுல ஈடுபாடு இல்ல அப்படின்னு சொல்லி இவனாவே நினைத்துக் கொள்றதுங்க. அது வந்து விவாதங்களுக்கு, வாக்குவாதங்களுக்கு ஆளாகக்கூடிய ஒரு நிலைமை வரும். இன்னொரு விஷயம் என்ன சொல்றாரு, ஒரு ஆண் வந்து பெண்ணுகிட்ட பேசக்கூடிய விதம், கருத்துக்கள் எவ்வளவு நல்ல கருத்துக்களா இருந்தாலும் சரிங்க, அவன் பேசக்கூடிய விதம் வந்து சரியில்ல அப்படின்னா, அந்த பெண் வந்து ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாள். அந்த கருத்துக்கள ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க. இந்த 2 விஷயங்களுமே வாக்குவாதங்களுக்கு, விவாதங்களுக்கு முக்கியமான பிரச்சனைகளா இருக்குதுங்க. எடுத்துக்காட்டா, இப்போ ஒரு ஆண் இருக்கான். இப்ப நான் இருக்கேன், என்னுடைய மனைவிட்ட போயிட்டு, நான் வந்து நம்மளோட சேமிப்புலருந்து ஒரு சிறு பகுதிய எடுத்து, நான் வந்து ரொம்ப ஹைலி வாலடைலான ஒரு ஸ்டாக்க வந்து வாங்க போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இத பண்ண மாட்டேன். பெரும்பாலும் நான் வந்து சொல்றேன்னு வச்சுக்கங்களேன். இப்ப அவங்களும் வந்து அதே துறையில இருக்கிறாங்க. நான் வந்து இப்ப அதானி ஸ்டாக்ஸ் எல்லாம் குறைஞ்சிருக்கு. நான் வந்து நம்மளோட சேமிப்புல இருந்து நம்ம வந்து ஒரு பையனோட படிப்புக்காக சேமிப்பு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா? அதுல இருந்து ஒரு பகுதிய மட்டும் எடுத்து நான் இந்த அதானி ஸ்டாக்ஸ் வந்து வாங்க போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றோம்னு வச்சுக்கங்களேன். அவளுக்கு அத சொன்ன உடனே சுர்ருன்னு ஏறிரும். அவள் வந்து மன அமைதியோட நிம்மதியா தான் இருக்கா. அவள்ட்ட போய் நான் வந்து இப்படி ஒரு திட்டம் வச்சிருக்கிறேன். அத பண்ணலாமா? பண்ணக்கூடாதா? அப்படின்னு கேட்காம, அ இந்த மாரி ஒரு திட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றேன்னு வச்சுக்கங்களேன். அவளுக்கு உடனே சுர்ருன்னு அவளுக்கு கடுப்பாயிரும். அவளுக்கு வந்து கடுப்பாயி ஒரு வருத்தமான ஒரு சூழல் வந்த உடனே, எனக்கும் அது வந்து ரொம்ப வருத்தமான சரி அவளுக்கு நம்மளோட கண்ணோட்டம் வந்து பிடிக்கல போல அப்படின்னு சொல்லி எனக்கும் வருத்தம் ஆயிடும். நம்ம வருத்தமாகறத பார்த்து அவ, ஐயோ! நம்ம வருத்தப்படுறத பார்த்து தன்னுடைய கணவன் வருத்தப்படுறா. தயவுசெய்து என்ன மன்னிச்சிடுங்க. நான் வந்து என்னுடைய உணர்வுகள வந்து வெளிப்படுத்தினேன் அவ்வளவுதான். மத்தபடி எனக்கு அதுல விருப்பம் இல்ல. ஆனா என்னால நீங்க வந்து மன வருத்தம் அடைகிறது எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. தயவுசெய்து என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி, ஒரு பெண் வந்து முதல்ல மன்னிப்பு கேட்கிறா. ஆனா உண்மையிலேயே அ முதல்ல அ யாரு வந்து மனசோர்வுக்கு ஆளானது? பெண் தான். சோர்வு எதனால யாரால ஆக்கப்பட்டான்? ஆண்னால தான் ஆக்கப்பட்டான். அப்ப முறைப்படி பார்த்தா, கணவன் தான் மனைவி கிட்ட மன்னிச்சு விடு. நான் வந்து சும்மா நீ பாட்டுக்கு இருந்த, நான் வந்து இத வாங்க போறேன் அப்படின்னு சொல்லி உன்ன வந்து டென்ஷன் ஆக்கி விட்டேன். அப்படின்னு சொல்லி ஒரு ஆண் தான் முதல்ல மன்னிப்பு கேட்கணுங்க. இத ஆண்கள் வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும். யாருனால இவங்கள் வந்து மனசோர்வுக்கு ஆளானாங்க? இந்த விவாதம் வந்து யாருனால ஃபர்ஸ்ட் தொடங்குச்சு? அப்படின்றத பத்தி நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணுங்க. இதத்தான் வந்து முதல் விவாதங்களுக்கு பிரச்சனை கிடைக்கக்கூடிய முதல் விஷயம் இதுதாங்க. இந்த 2வது விஷயம் அவர் சொல்றது வந்து பேசக்கூடிய விதம். எப்படி வந்து ஒரு பெண்ணுகிட்ட, ஒரு மனைவி கிட்ட கருத்துக்கள வந்து பரிமாறிக்கொள்வது அப்படின்னு இருக்கு இல்லையா? இப்ப எடுத்துக்காட்டா, நெறையா கூறுகள் வருங்க. நீங்க வீட்ல இருக்கிறீங்க அப்படின்னா, நெறையா விவாதங்கள் வரும். என்னென்ன மாரியான விவாதங்கள்லாம் வரும்னா, ஒரு நாள் வந்து ஆஃபீஸ்ல இருந்து நீங்க லேட்டா வர்றீங்க. நீங்க வந்து தாமதமா லேட்டா வர்றப்ப, ஒரு கேள்விகள் வந்து உங்களுக்கு வரும். அப்போ வந்து விவாதம் நடக்கிறதுக்கு, வாக்குவாதம் நடக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. ஏதாவது ஒண்ண வந்து உங்கள்ட்ட வாங்கிட்டு வர சொல்றா உங்களுடைய மனைவி. அத வந்து நீங்க வாங்கிட்டு வர மறந்துடுறீங்க. அப்ப பேசக்கூடிய விதங்கள், இந்த இடத்துல எல்லாம் பேசக்கூடிய விதங்கள் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுங்க. நீங்க சொல்லக்கூடிய கருத்து நல்ல கருத்து தான். ஆனா பேசக்கூடிய விதம் அப்படின்னு இருக்கு. எடுத்துக்காட்டா, இன்னைக்கு வந்து உங்களுடைய கணவன் வந்து லேட்டா வர்றாருன்னு வச்சுக்கங்களேன்.
நீங்க வந்து 7 மணிக்கு எப்பொழுதும் வந்துருவாரு. இன்னைக்கு வந்து 8:30 ஆயிடுச்சு இன்னும் வரல அப்படின்னா, ஒரு அச்சுறுத்தல், ஒரு பயம் கண்டிப்பாக இருக்கும். உள்ள வந்த உடனே நான் வந்து ஃபோன் பண்ணலாம்னு நெனச்சேன். நீங்க டிராஃபிக்ல வந்துட்டு இருப்பீங்க. அந்த நேரத்துல ஃபோன் எடுத்தா உங்களுக்கு ஏதாவது தொந்தரவா இருக்கும் அப்படின்னு தான் நான் ஃபோன் பண்ணல. அப்படின்னு சொல்லி மனைவி வந்து ஃபர்ஸ்ட்டு கணவன்ட்ட கேட்குறாங்கன்னு வச்சுக்கங்களேன். அவன் என்ன நெனச்சுப்பான், அச்சச்சோ! நம்ம ஒரு ஓரமா நின்னு ஒரு ஃபோனையாவது பண்ணி ஒரு மெசேஜாவது பண்ணிட்டு வந்திருக்கலாமே! அப்படின்னு சொல்லி நெனைப்பாங்க. இது வந்து பேசக்கூடிய முறை. இது வந்து வாக்குவாதங்களுக்கு எந்த விதத்திலயும் ஆ வழிவகுக்காது. ஏன்னா அடுத்த நாள் வந்து லேட் ஆகுதுன்னு வச்சுங்களேன், அவன் கிளம்புறப்பயே என்ன பண்ணிருவான், மெசேஜ் அனுப்பிச்சுருவான். இது மாரி ஒரு வேலை இருக்கு. ஆனா உண்மையிலேயே என்ன நடந்திருக்கும்? அவன் வந்து டிராஃபிக்லாம் இருந்திருக்காது. அவன் வந்து ஆஃபீஸ்ல இருந்தே லேட்டா கிளம்பி வந்திருப்பான். நம்ம வந்து சொல்லாம இருந்துட்டோமே! அப்டின்ட்டு அவனுக்கு ஒரு புரிதல் வரும். அதாவது இவள் சொல்லக்கூடிய விதம், கருத்து வந்து என்ன? இவன் வந்து லேட்டா வருவான் அப்டின்ற தகவல் இவனுக்கு சொல்லிட்டா, மனைவிக்கு சொல்லிட்டா அப்டின்னா, இவள் வந்து கொஞ்சம் ஆஃபீஸ்ல வேலை இருக்கு, லேட் ஆகும் அப்டின்னு சொல்லிட்டா, அவள் கொஞ்சம் அமைதி அடைவாள். ஆனா இத விட்டுட்டு அவன் 8:30க்கு 7 மணிக்கு வர வேண்டியவன் 8:30க்கு வர்றப்ப, ஏன் ஒரு ஃபோன் பண்ணி சொன்னா தான் என்ன? வீட்ல நம்மலாம் இருக்கிறோம். வீட்டையே மறந்தாச்சா? வீட்ல வந்து நம்ம இருக்கிறதே நீங்க மறந்துட்டீங்களா? உங்களுக்கு ஆஃபீஸ் வேலை தான் அவ்ளோ முக்கியமா போச்சா? அப்படின்னு சொன்னோம்னா, வேற வேலையே தேவையில்லங்க. அன்னைக்கு சண்டை தான். இது சொல்லக்கூடிய கருத்து உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு வந்து கண மன கணவன் வந்து இன்னும் வரல. ஏதாவது ஒரு வேலையாக இருக்கிறாரா? இல்ல டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டாரா? லேட் ஆகும் அப்படின்னு ஒரு செய்தி வந்து சொல்லணும். அந்த செய்திய வந்து நீங்க கேட்டு பெறக்கூடிய விதம் அப்படின்னு இருக்கு இல்லையா? அதைத்தாங்க வந்து ஜான்கிரி அவர்கள் சொல்றாரு. கருத்துகள்ல பிரச்சனை இல்ல. கருத்துக்கள தெரிவிக்கக்கூடிய விதம் தான் வந்து அதை ஏற்றுக்கொள்ளத்தக்க வகையில இருக்கணும் அப்படின்னு சொல்றாருங்க. அதுல நெறைய இருக்கு. அவளுக்கு ஏமாற்றம் தருவது போல நடந்து கொள்வது. ஏதாவது ஒரு விஷயத்த பண்றோம் அப்படின்னு சொல்லி உறுதி அளிச்சுட்டு, அது வந்து ஏமாறக்கூடிய வகையில இருக்கிறது. தென் அவசர அவசரமா பண்றது பெரும்பாலும் பெண்களுக்கு வந்து புடிக்காதுங்க. இவன் வந்து அவசர கோலத்துல இருப்பான். அது வந்து அந்த பெண்ணால ஏற்றுக்கொள்ள முடியாது. அ உரையாடுறப்ப அவளுடைய பேச்சுகள், அவளுடைய உணர்வுகள வந்து அலட்சியம் செய்வது. அத வந்து காதுலயே வாங்காம இருக்கிறது. காதுல வாங்குனாலும், சரி அவ்வளவுதானே இது ஒண்ணும் பெரிய பிரச்சனைலாம் இல்ல. அவள் வந்து பிரச்சனையா இல்லையான்னு உங்கள்ட்ட கேட்கல. அவள் வந்து சொல்றா, அதுக்கு வந்து மதிப்பளித்து உங்களால முடிந்த ஒத்துழைப்பை குடுக்கணும். அது வந்து அவனுக்கு வந்து அது ஒப்புதல குடுக்கும். இவன் வந்து ஒத்துழைப்பு குடுத்தா தான், இவனுக்கு நம்பிக்கை கிடைக்கும். இவனுக்கு தேவையான ஊக்கம் கிடைக்கும். இதுபோல வாக்குவாதங்களுக்கு நெறைய சூழல்கள் வரும். அதை வந்து கவனமாக எதிர்கொள்ள வேண்டும். அவர் சொன்ன அந்த அருமையான 2 வார்த்தைகள வந்து பயன்படுத்துங்க. 2 பாலினருமே பயன்படுத்துங்க. ஆ இந்த வாக்குவாதங்கள வந்து தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக அந்த 4 விஷயம் சொன்னாங்க இல்லையா? அதெல்லாம் பண்ணாதீங்க. வாக்குவாதங்களுக்கு எவ்வளவு தூரம் நம்ம வந்து தவிர்க்கிறதுக்கு நம்ம பயிற்சி எடுக்கிறோமோ, அவ்வளவு தூரம் நம்மளோட உறவுகள் மேம்படும் அப்படின்னு சொல்றாருங்க. நம்ம இந்த 9வது அத்தியாயத்த மிகச் சுருக்கமாக சொல்லியிருக்கோம். தெளிவா நீங்க இன்னும் ஆழமா எடுத்துக்காட்டுகளோட வார்த்தைக்கு வார்த்தை எப்படி வந்து வார்த்தைகள்லாம் வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு தெரியணும் அப்படின்னா, ஜான்கிரி அவர்களோட புத்தகத்த வாங்கி தமிழ்லயும் இருக்கு, ஆங்கிலத்திலயும் இருக்கு. வாங்கி நீங்க படிச்சு பார்க்கணும் அப்படின்றது என்னுடைய வேண்டுகோள். எல்லாருக்கும் நன்றி. அடுத்த பதிவுல, அடுத்த அத்தியாயத்துல ஜான்கிரி அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்றத பார்ப்போம்.